கேம்பிங் வீடியோ தான் போட போகிறோம். ரொம்ப கேம்ப் வந்து செட் பண்ணியாச்சு. நம்ம வந்து வேட்டைக்கு போவோம், நண்டு வேட்டைக்கு. இது வந்து அதோட பயங்கரமான வண்டு. சரி போடு போடு போடு. சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா அலசிட்டு கொண்டு போயிடுவோம். நம்ம நண்டு இருக்குது, மீன் இருக்குது. சூப்பராக இருக்குது மக்களே. மக்களை பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் குட் நைட் காலையில் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம கேம்பிங் வீடியோ தான் போட போகிறோம். ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்டில் வந்து கேம்பிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கேம்பிங் வந்து போகிறக்காண்டி வந்திருக்கோம். இல்லை நாங்கள் புதுசாக ட்ரோன் வாங்கியிருக்கோம். பறக்கோட்டுக்கு இருக்கு பாருங்க, பறந்துக்கு இருக்காருங்க. மேலே மறந்துருச்சு, குச்சி தெரியுது. அது நானும் சொன்னேன். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோலையும் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பை முதல்ல செட் பண்ணிக்குவோம். இது பார்த்திங்கன்னா நிறையா வாட்டி இதே கேம்பிங் வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம், ஒரு 3-4 வீடியோ. அதே மாதிரி இப்போ வந்து செட் பண்ணிக்கலாம். வாங்க வந்து செட் பண்ணுற பார்க்கலாம். இதான் நம்மளோட இடம். நீ என்ன இதை கூட இழுத்து உதற பஸ் ஒரு உதறிக்க. ரொம்ப நாளாக இருக்காமனால எலி ஆமாம், இதுக்குள்ள போய் ஜிப்பு போட்டு மூடி வச்சுருக்கேன். ரைட் இப்போ வந்து விரிச்சிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் வந்து கேம்ப் எப்படி செட் பண்ணுறங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிக்குவேன். மேலே விரிச்சு போடுவேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விரிச்சிக்கணும் மக்களே. விரிச்சிக்கிட்டு ஒரு 4 ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கு இருக்கா, அந்த ஸ்டிக்கை வந்து நம்ம மடக்கினோம்னா பெருசாக வந்துடும். இந்த நீ ஒன்று எடு, நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இதாருங்க, இந்த மாதிரி எடுத்தோம்னா வந்துடும். எப்போதும் செட் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்குவோம். நமக்கு போதுமான டைம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துடலாம். என்னோடய கம்பு ரெடி. உன் கம்பு ரெடியா? கம்பு ரெடி தான். நாங்களாம் அந்த காலத்தில் அந்த பெரிய எவ்வளோ பெரிய ஆள் இருந்த. சரி சரி, அதை போட்டு வா. அதை போட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு எடுக்கிறியா? ஓகே நம்மளே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சொருகிற ஒன்று இருக்கும். அதை வந்து நம்ம சொரிக்கலாம். ஓகே, அந்த விட்டு எடு. அதே அங்கே ஆப்போசிட்டில் இருக்கும் பாரு. பார்த்துட்டியா? வருதா நீ வெயிட் பண்ண முடியும். நான் இங்கேருந்து தள்ளுறேன். ஈக்குவலாக ஆறணும் ஒரே மாதிரி. நீங்கள் தரணும். அங்கே யாரும் மாட்டி இருக்குவாரு. அந்த இது பிடிங்கி இருக்கு. அந்த இது தள்ளுவா. ஒழுங்க தள்ளு. இழுத்துக்க. நான் அழுத்தா அது பிடிங்கிட்டு இருங்க. போதுமா? போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். ஏன்னா ஃபுல் வீடியோ போட்டோம்னா ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லாப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம்ப் வந்து செட் பண்ணியாச்சு. பாருங்க, பக்காவாக செட் பண்ணிட்டோம் நம்மளோட கேம்ப் வந்து. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் 4 பக்கெட்டு ஒரு ஆணி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம இழுத்து பிடிச்சி அடிச்சிட்டோம்னா காற்றுலலாம் பறக்காது. அதை நம்மளாம் அடிச்சுக்கும். இதை பிடி வாசப்படி கரெக்டாக இருக்குல்ல? கரெக்டாக இருக்குது. எங்கே அந்த கேம்ப் கம்பிங்க இங்கே இருக்குது. எதுக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கத்து இந்த பக்கம் இழுத்துக்கிறோமா, அந்த பக்கம் போய் இழுத்துப்படி. இந்த உனக்கு ஒரு கம்பி இப்படி காற்றுல பறக்குறா. இழுத்துட்டியா? கீழே எதுவும் முள் கிடையாதுல்ல மக்களை. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காட்டுக்குள்ள இருந்து போகிறோம். கீழே முள் கிடஞ்சுன்னா அவ்வளோதான், குத்தி கிழிச்சிடும். நான் பார்த்தீங்கன்னா உள்ள அடிச்சு இறக்கிட்டேன். இங்கே இருக்குன்னு அமுக்கணும். அது கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு எங்கள் ஊரில். பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாக வந்து மழை சாயந்தரம் கொஞ்சம் ஈரமாக இருக்கனால எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது அமுக்கிறதுக்கு. அதனால் முடிச்சிட்டேன். உனக்கு நீ என்ன எடுத்துக்க? நான் ஓரளவு அமுக்கிட்டேன், அதுக்கு மேலே போகலை. அது நல்லா இருக்கு. ரைட் விடு. ஓகே, இன்னொரு பக்கம் அந்த போட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா கம்பி எடுத்துருவோம். எப்படி அதே மாதிரி இழுத்து பிடிக்கிறியா? பார்த்தீங்கன்னா இந்த போட்டு கொஞ்சம் இழுத்துட்டு அதே மாதிரி அந்த போட்டு எல்லா போட்டு கரெக்டாக மட்டமாக இருக்கான் பாரு. ஓகே தானே? அடிச்சிடலாமா?
இங்கே அமைக்கிட்டீங்கன்னா இல்லை இறங்கலை. ஓகே நம்மளே இங்கே பாருங்க ஓகே தானே. இந்த பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தரையோட தரையாக வந்து அடிச்சு இருக்கிட்டோம். அப்போ தான் காற்றுல பறக்காது. இல்லைன்னா நம்ம கேம்பில் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், காற்று அடிச்சுன்னா அப்படியே கொண்டு போயிடும். அதில் லைட்டனை விட்டு சும்மா தான் இருக்கும். கடிசார் விடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேம்ப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கூட செருப்பு நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். வாரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இறங்கிடுச்சா? செருப்புலேயே அடிச்சு இறங்கிட்டானா இப்போ மக்களை இங்கே வரங்க லாங்கிலேருந்து காமிக்கிறேன் நம்மளுடைய கேம்பிங்க. இதுக்கெலாம் நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் இருக்கும். நைட்டு தங்குறக்கான போர்வை, மற்ற லைட்டு இல்லை, மற்ற செட்டப்லாம் இருக்குது. நம்மளோட கேம்பு லாங்கிலேருந்து காமிச்சிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கா? வேறு லெவலில் இருக்குது நம்மளுடைய கேம்பிங். நாங்கள் உள்ளே போய் அப்படி காமிக்கிறேன். ஒரே ஒரு ரூம் தான் அது. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் அந்த போட்டு ஜன்னலை தர ஓடி போய் ஜன்னலை தர இங்கே பார்த்தீங்கன்னா ஜன்னலை திறப்பாங்க. ஓப்பன் த டோர். எங்கே கை காட்டு. இது பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா கொசுவலை இருக்குது. நமக்கு நைட்டு வந்து எந்த கொசு பூச்சிலாம் வராது. அதே மாதிரி இந்த போட்டு ஒரு கொசுவலை கொடுத்துருக்காங்க மக்களே. எல்லா வீடியும் சொல்கிற மாதிரி தான். இவ்வளோ தான் இருக்கும் கேம்பிங்கில். இதே காய்ஸ் ஃபுல்லாக முடிச்சு எல்லா செட்டப்பும் முடிச்சு அந்த நைட்டு சமைக்கிறதுக்கு தேவையான விறகு, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சமைக்கிறதுக்கு தேவையான கல்லுலாம் போய் எடுத்துக்கிறணும். அதெல்லாம் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஏன்னா நைட்டு வந்து சமைக்கிறதுக்கு வந்து நம்ம இல்லைன்னா குழி தான் தோன்ற மாதிரி இருக்கும். குழி தோண்டிடலாமாடா? குழி தோன்றதுக்கு எது எடுத்துகிட்டு வரல மக்களே. திரும்ப நான் ரவுண்டு வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்கணும். பார்ப்போம் வாங்க. முதல்ல போய்ட்டு விறகுலாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே கதவை சாத்தாம பாருங்க. ஏதாவது உள்ளே போய் அடைஞ்சிடாமாடா. கதை செஞ்சு ஓடு. ஓகே மக்களே, கதவை சாத்திட்டு போயிடுவோம். ஏன்னா நிறையா அது காட்டு போதிங்கிறனால வந்து நிறையா பூச்சி இதெல்லாம் வரும். இப்போ போட்டு வா. நம்ம போய்ட்டு வந்து நம்ம விறகுலாம் பறக்கிட்டு வரணும். முடிச்சுட்டு வாரியா? ஓகே. பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து விறகு கிடக்கு. இதெல்லாம் பறக்கலாம். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. சரி இன்றைக்கி பிடிச்சிடுவோம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா டைம் கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து காலையில் ஒரு லைவ் போட்டிருப்போம். அந்த லைவ் யாரும் பார்க்கலைன்னா வந்து பார்த்துட்டு வாங்க. அது உங்களுக்கான நிறையா கேள்விகளுக்கு உங்களுக்கு பதிவு சொல்லியிருப்பேன். அதில் போய் பார்க்கலைன்னா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறோம். காலில் போட்டுக்கிறாமடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கல் எடுத்து கண்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து விறகு எடுக்கணும். அங்கே போய் விறகு எடுக்க தேடணும். தேடிதான் எடுக்கணும். போய் விறகு தேடுவோம். வாங்க போவோம். விறகு தான் இந்த பட்டம் நிறையா கிடக்கலடா. அருவா எடுத்துட்டு இல்லையே இந்த கிடக்காரு. இல்லை முள்ளாக இருக்கு. கிடக்கு. இதுனா சட்டுன்னு எரிஞ்சு போயிருமியா? ஆமாம், 10 வச்சோன்னா சட்டுன்னு எரிஞ்சிடும். 5 நிமிஷம் தான். இப்போ கேம்பிங் வந்து ஒரு கேஸ் ஸ்டவ் ஒன்று கொடுத்துருந்தாங்கல்ல. அந்த கேஸ் ஸ்டவ்வில் கேஸ் தீர்ந்து போச்சு. இல்லைன்னா அதை வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து கேஸ் இல்லாதுங்கிறதுனால நம்ம வந்து விறகு தான். எப்போவுமே விறகு தான். அதுதான் பெஸ்ட்டு. செம்மையாக இருக்கும். நேச்சுரலான அடுப்பு தான் வந்து எப்போவுமே கை கொடுக்கும். என்ன சரியா? என்ன விறகு மட்டும் பறக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. அது மட்டும் பறக்கிட்டோம்னா ஈஸியாக கவலைப்பட வேண்டாம். ஆமாம். இந்த கடை சூப்பராக இருக்கு. நம்ம கிடைக்க அப்புறம் என்ன மக்களே, நாங்கள் வரும்போது எவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ இருட்டி இருக்குன்னு. இது எடுப்புமாடா? எடுப்போம். நல்லா இருக்கலாம். சரி விறகு கூட பஞ்சம் இல்லைடா. தேடணும்னே தேடணும்னே ஒருத்தன் இந்த அதுக்கு சொல்ல வரேன். நிறைய பறக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் இருட்டிருச்சு, அதனால் லைட் அடிச்சிருக்கோம். ஆமாம். வெளிச்சம்னா கரெக்டாக தெரியுதா? என்ன லைட்டுன்னு முதல்ல காமிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சார்ஜ் போடும்ல, இன்வெர்டர் லைட்டு, பேட்டரி லைட்டு. அதை காமி கிட்ட இதில் அதான் நாங்கள் இன்னை வரைக்கும் வந்து யூஸ் பண்ணுற லைட்டு வந்து அதான். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் செட்டப்பாக பண்ணிடுவோம். தரமாக வரும் அடுத்தலாம் வீடியோலாம். ஆமாம். முள்ளை குத்திக்கிறாரு. முள்ளை நல்லா குத்தும். வேலிக்கிறவாடா கடுக்கும்டா. குத்துனுச்சுன்னா குத்துனா தானே கடுக்கும். மயில் அடையுது ரோய். மரத்தில் பனை மரத்தில் அடையுது. அப்புறம் நைட்டு அடையாமல் கேஸ் வாங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் விறகு எடுத்துருக்கோம். 10 ரூபா பக்கத்துலேயும் கிடக்கு. நம்ம எடுத்துக்குவோம், அது பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் போய்ட்டு வாங்கிட்டு வரணும். இப்போ வாங்கிட்டு வருமா இல்லை இங்கே வாரியில் நண்டு இருக்குது, அதை பிடிச்சி சாப்பிடுமாடா? எப்படி வேணால் பண்ணுவோம். வாங்க ஃபஸ்ட்டு வாரியில் போயிட்டு நண்டு இருக்கான்னு பார்ப்போம். நண்டு இருந்துச்சுன்னா தான் போச்சு. அது நண்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு சமைச்சிக்கலாம். கொஞ்சம் லேட் ஆகணும். கொஞ்சம் லேட் ஆகணும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேடாக ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து சமைக்கிற மாதிரி தான் இருக்கும்.
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணிவிட்டு பார்ப்போம் எதுவும் அந்த புடி தேருமான்ட்டு. தேர்ந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம 3 பேர் தான் இருக்கோம், ஒரு 10 நண்டு கணத்தாலே போதும், அதை வச்சு தானிக்கலாம். ஆனால் மெயினாக சாப்பாடு வேணும், அது நண்டு வந்து சைடிஷ்க்கு மட்டும்தான் தேவைப்படும். மெயினாக சமைக்கிறதுக்கு ரசம் வந்து வாங்கிக்கலாம். வந்து மணி ஆயிடுச்சு, இப்போ கொஞ்சம் ஃபுல்லாக இருட்டிடுச்சு. இப்போ வாங்க போயிட்டு நம்ம வந்து வேட்டைக்கு போவோம், நண்டு வேட்டைக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து நம்ம கதை வந்து கூட்டிகிட்டு போயிடலாம் வாங்க. எல்லா திங்ஸும் வந்து தண்ணியை கொண்டா உள்ளே வச்சுருவோம். வேறு எதுவும் உள்ளே வைக்கிறதுன்னு வச்சுட்டாங்க? இல்லை, வேறு எதுவும் இல்லை. ஓகே, நண்டு பிடிக்கிறதுக்கு பையை எடுத்துகிட்டு மற்ற சாமான் வந்து உள்ளே வச்சு பிடிச்சி வந்து அதை பிடி வருங்க. நல்லா டைட்டாக பூட்டிட்டு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பூட்டியாச்சு. நம்ம கைலைட் எடுத்துக்கிறோம். கைலைட் இருக்குது நண்டு பிடிக்கிறதுக்கு. வாங்க போவோம் பார்ப்போம். ஊருக்கு இருக்கான் இந்த பையை கொண்டா மக்களே. வாங்க போயிட்டு நண்டு மாட்டிக்கிட்டுனா பிடிப்போம் வாங்க. இல்லை இங்கே பாருங்க, வண்டை பாருங்கள், இந்த மாதிரி வண்டு தெரியுது. இது வந்து விஷ வண்டு, இது கடிச்சா 10 வட்டம் வரும். பார்த்து தான் போகணும். வந்து அதோட பயங்கரமான வண்டு இப்போ பார்த்தோம்ல. இந்த இன்னொன்று இருக்குவாரு, 2 இந்த மாதிரி காட்டுக்குள்ள நிறையா தெரியும். நம்ம வந்து கரெக்டாக நண்டு பிடிக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கிடக்கு. அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரு குட்டி நண்டு, குட்டி நண்டாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு செட் ஆகாது இப்போதைக்கு. சமைக்கிறதுக்கு வந்து இது சமைக்க முடியாது. இதே வீட்டுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் வந்து இதை பிடிச்சிக்கு போகலாம். இப்போதைக்கு தண்ணிக்குள்ளே விட்டுரும். நமக்கு வந்து இப்போதைக்கு பெரிய நண்டு தான் வேணும். எதுக்கு காமி இது போகிறோம். இந்த பையன் மட்டும் வாங்கி போட்டியா? இன்னும் 2 இருக்கிற பைக்கில் போகலாம். பெரிய நண்டாடே, புரியுதா அன்னைக்கு 2 நண்டு பாருங்க, கருப்பு நண்டு. இங்கே காமிக்க வீட்டில் திருப்பி காமி, காலை காமி, அப்படியே பிடிச்சி காமிடா. ஓகே, தெரியும்னு நினைக்கிறேன். சரி, போடு காலை இது கட்டுமா. ஓகே, இந்த மாதிரி நண்டு இருந்தாலே போதும் நமக்கு. ஆழமாடா, நம்ம செம்ம புல்லாக கிடக்குதா? நெத்த கிடக்கு. நெத்த கிடக்கா? ஒரே ஒரு நெத்த இருக்கு. ஒரு நேரத்தை வச்சு என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கிட்டு போடு இரு போடுறேன். தூக்கி போடு. மக்களே இங்கே பாருங்க, ஒரு குறை மீன், சின்ன மீன் எடுத்து போடுங்க. எடுத்து போட்டுக்கிறியாடா? ரொம்ப சின்னமாக இருக்குடா. சரி, எடுத்து பைக்கில் போடு. வந்தது எடுதானே, முள்ளுக்குள்ளே போயிடுச்சுடா. உழுவேடா குறவை இருக்காது. எப்படி தெரிய இருக்குது? மாக்கனில் வைக்கணும். நீங்கள் பார்த்தீங்களா? ரெக்கார்ட் அனுப்பிச்சான்னு தெரிலடா. ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 நண்டு பிடிச்சிருப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அங்கமாக இருக்கனால வந்து 4 நண்டையும் கிடச்சிருக்கு. இதையும் பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணிவிட்டு இதை சமைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பிடிச்ச நண்டை வந்து சுத்தம் பண்ணிவிட்டோம். இங்கே பாருங்கள், சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா அலசிட்டு கொண்டு போயிடுவோம் நம்ம கேம்புக்கு. இன்னும் தண்ணி கிடக்கு அலசுறதுக்கு. அப்படியே இங்கே திருப்பு, லைட் திருப்பு. சாக்கடை போட்டு அலசுறதுனால அதுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். நண்டு நான் மாட்டு கொம்பு மாதிரி இருக்கா. நண்டை வந்து அலசிட்டோம். இங்கே பாருங்க, இதை அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம வந்து வறுக்க வேண்டியது. வாங்க நம்ம கேம்புக்கு போய்க்கலாம். வாங்க போமா. வா லைட்டை போட்டு வந்துடாமல் எடுத்துட்டாங்க. ஐயா எல்லாம் கொண்டு வந்துடலாம். எடுத்துட்டு இல்லை எதுவும் ஒரு பார்த்துக்குங்க. ஓகே, வாங்க நண்பர்களே போவோம். வந்து நாங்கள் நண்டு பிடிச்சிட்டு ரிட்டன் வந்துட்டோம். வந்து சமைக்கிறதுக்கான தேவையான அடுப்பு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு குழி தோண்டிக்கிறோம். குழி எதுக்குன்னா வந்து விறகு வைக்கும்போது வந்து அந்த அனல் கங்கு வந்து இந்த குழி இருந்தால் தான் வந்து கரெக்டாக அடியில் வரும். மேலே வச்சு கல்லை பக்கட்டோம்னா வந்து சரியாக வராது. அதனால் கொஞ்சம் தோண்டிக்கிறோம். தோண்டிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த ஒரு கல், இந்த கல்லை வச்சோம்னா அடுப்பு ரெடி. மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நண்டு வறுவல் செய்ய போகிறோம். அன்றைக்கி வந்து நண்டு வறுவல் பார்த்துருக்கீங்களா? மிளகாப்பொடியை கொட்டி விட்டு வறுக்க போகிறாங்க. அதான் நண்டு வறுவல்னு சொல்லுவாங்க. வேறு என்ன அப்புறம் புதுசாக நம்ம டிசைனாக பொடினா இருக்குது. எல்லா பொடியுமே இருக்குது. இது வந்து உப்பு, மிளகாப்பொடி, அப்புறம் வந்து அன்றைக்கி வாங்கினோம்ல கரம் மசாலா. அது அன்றைக்கி வந்து கரெக்டாக கடைசியாக கோழி வறுத்தோம்ல
அது தீஞ்சு வச்சு அது கோழி கருக்குனது. கோழி கறக்குனது அது. அதுக்குள்ள கோழி கருகல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அப்படி இதே தட்டில் வச்சு கொட்டுறா. என்னடா சாக்கில் வச்சு கொட்டுறேன். மிச்சமாக நீங்கள் இதான் பண்ணுறேன். சாக்கில் வச்சு கொட்டுக்கிறீங்க. அது அப்படி கொஞ்சம் இதுவாகிடுச்சு. நீ என்ன அடுப்பு ரெடி பண்ணிட்டியா? உங்களுக்கு ஒரு தட்டு இருக்குது, அதை எடுத்துக்க. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த என்னடா சில்லி பவுடர். அடுத்து வந்து இது என்னடா கரம் மசாலா. என்னது அது வந்து மியூசிக் அடியில் வந்துடும். எது என்ன பவுடருக்கு போடுவான். அது மீன் மசாலாடா. அது எதுக்கு எடுத்து மீன் மசாலாடா அது. ஆமாம் மீன் இருக்குடா அதுக்குள்ள. நண்பர்களே பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சா அதை எடுத்து எங்கடா அதுக்குள்ள இருக்கு மீன். மீன்லாம் மசாலா போட்டு ரெடி பண்ணிட்டு எடுத்து வீட்டில் இருந்துச்சு அள்ளிக்கண்டேன். அதை ஒரு பக்கம் வை. 2 மீன்லாம் தனித்தனியாக வறுத்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு நீங்கள் அடுப்பு பார்த்தீங்க. நான் போய் ரெடி பண்ணி வாங்க. தீப்பெட்டி எடுத்துக்கு வந்தானா? நீங்கள் போன எடுத்துக்கு வந்திருக்கேன். ஓகே நண்பர்களே, கரெக்டாக இருக்கு மேம். பர்ஃபெக்டாக மட்டையை வச்சு ஓலக்கத்தை வச்சு எடுத்துக்குவோம். மணிலாம் அடிக்கிறேன். கோயில் மணி எப்படி எரியுது மட்டும் பாரு. தீயா எரியணும் குமாரி. ஓகே நண்பர்களே, வெற்றிகரமாக நெருப்பு பார்த்தா வச்சாச்சு. மழை போகுதுடா. வை பிடிச்சிக்கணும். வை குச்சி பிடிச்சியா? குச்சி தான் வைக்கிறீங்க பாரு. குச்சி தானே அந்த தப்பை வைக்கிறீங்க பாரு. சும்மா கிராஸில் வச்சுருங்க. லேஸ் வாசம் வச்சுட்ருவோமா? சும்மா குண்டை வை. குண்டை வைக்காது. நெருக்கு இந்த அமரை போகுதுடா. காற்று ஒரு மாதிரி அடிக்குதுடா. அந்த மழை எல்லாம் வருமோ? அப்படி வேணே தண்ணி ஊற்றணுமாங்க. நீ என்னடா குளிர் இருக்காதியாடா? இன்னும் கூழ் அடிக்கிறாப்பா? ஆமாப்பா. என்னன்றது தண்ணி நல்லா வெறிச்சுன்னு தெரியுதுடா. சூப்பராக இருக்குடா. ஆட்ருக்கேன்னு நீ அங்கே லைட் தண்ணி ஊற்றுற அவனுக்கு. இந்தா ஓகே காய்ச்சி பார்த்தீங்கன்னா கல் வச்சாச்சு ஒரு பொசிஷனில். கல் வாட்டம் கணக்குடாடே. போதும் கல்லில் கோட்டம் கணக்கு. நீனா கல்லை தொட்டினா சுட்டு விடும். ஓகே வாட்டம் கொஞ்சம் மாத்திரை அள்ளி இருக்கிறதுக்கு இங்கே போயிடுச்சு. அக்யூரேட். முதல்ல வந்து 2 நண்டு இருக்குது, மீன் இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா வந்து நம்ம மீனை வறுத்துக்குருவோம். நெருப்பு கிட்ட லென்ஸ் வைக்காத. அடிக்கிட்டு வர இல்லை. இங்கே கொண்ட கேமரா வேணும். ஓர் சூடு லைட்டை கொஞ்சம் கிட்ட அது எல்லாம் அடுத்து போட்டுக்குவோம். இல்லை எல்லாத்தையும் போட்டுருவோம். இல்லை எல்லாத்தையும் போட லைட்டாக எடுத்துக்கும். மக்கள் இன்றைக்கி நைட் வந்து மீன் சாப்பாடு. இப்போ இன்னும் ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கிறோம் லைட்டாக. என்ன தெரிக்குது, அதனால் வந்து கிட்ட அதில் காமிக்க முடியாது. சூப்பராக வந்துருக்குங்க யாருங்க. ஒருவன் நீ அப்படியே அங்கிட்டு க்ளோஸ். வா மக்கள் இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது மக்கள் பார்க்கும்போதே. எல்லாத்தையும் வறுத்தக்கப்புறம் சாப்பிடுவோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அப்புறம் நண்டு இருக்குது. எல்லாத்தையும் வறுத்து முடிச்சுட்டு காமிக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மீன் எல்லாம் வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நண்டு வறுக்க போகிறோம். மீன் வறுக்க தெரியுமா? நண்டு வறுக்க தெரியுமா? எல்லாமே தெரியும். அவர் தான் நண்டு நான் வறுத்து பார்த்ததில்லை, நான் பார்க்குறேன். இப்போ பாரு கைஸ், இங்கே பாருங்க நண்டு. நான் இப்போ பிடிச்சோம்லாம் வேட்டைக்கு பண்ணோம்ல அந்த நண்டு வேட்டை. மசாலா போட்டு வறுத்துட்டான். நம்ம வறுவலுக்கு போட்டுலாம் மொறுன்னு வறுத்துட்டு சாப்பிட போகிறோம்.
ஓகே காய்ஸ், நண்டு பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் வந்துருச்சு. நண்டு பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் நண்டை பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. நண்டு மீன் வறுத்துட்டான். கனல் கொஞ்சம் அடிக்குது, கேமரா கிட்டத்தில் வந்த முடியல. இப்போ வாங்க சாப்பிடுவோம். நெருப்பு முதல்ல வெளியில் எடுத்து விட்டுக்குவோம், கல் கறிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நண்டு மீன் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இதுங்க லைட் உள்ளே உயராமல் லைட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்னு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கு மக்களே. அதெல்லாம் தெரியும். சாப்பிட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ்ஷு. இது நாங்கள் மெயின் டிஷ் வந்து கடையில் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படி வை பரோட்டா வாங்கிட்டு வந்துருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸும் என்னடா சேமியா நூடுல்ஸு ஒரு சாப்பிட்டோமா, சரி இந்த கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட் இங்கே சமைக்கிறதே பிளானு. அப்புறம் அது சமைச்சிக்கிட்டோம்னா லேட் ஆகிடும் ரொம்ப. அதனால் பார்த்திங்கன்னா வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். இதுனா பரோட்டாவும் மீன் வறுவலும் நண்டு வறுவலும். இங்கே குருமா ஒரு பாக்கெட் தாண்டா இருக்குது. உள்ளாட காம்பாது இதுக்குள்ள அது. ஆமாடா, இந்த கடை நல்ல விலைக்கு என்ன ஒரு பாக்கெட் பத்தாது. நாளுக்கு ஒரு பாக்கெட்டு கரெக்டாக இருக்குது. இந்தா ஏதோ ஒன்று விடு. பரோட்டா நைட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அமர்ந்துருச்சியா கேமரா? அமராதரா, டிஸ்பிளே மட்டும்தான் அமரம். ஓகே, நாங்கள் வந்து கேமரா வந்து ஸ்டாண்டில் வந்து பொறுத்து பாடிட்டோம். இஞ்சாருங்க, முன்னாடிலாம் இது ஒரு காலம்டா, சூப்பராக இருக்கும்டா. நைட்டுக்கு பரோட்டா வாங்கிட்டு பாசி ஒரு நாள் உட்காந்து அதை கண்டி ஜாலியாக இருக்கிறது. ஜாலி. ஆனால் இப்போ வந்து எப்போ நினச்சாலும் வாங்கி சாப்பிட்றலாம். அது இப்போ வந்து நல்லா அப்பையில் 7 ரூபா 6 ரூபா 5 ரூபா இருந்துச்சு. நான் எனக்கு தெரிஞ்சுட்டு நான் 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் பரோட்டா. 5 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ருக்கேன். இட்லினா இப்போ 1 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டியா? அது ஞாபகம் இல்லைடா, இதுதான் ஞாபகம் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நல்லா பஞ்சா சூப்பராக இருக்குடா. இது எங்கள் ஊர் நம்ம ஊர்லேயே வாங்கணும். நல்லா கோழி குருமா ஊற்றி நல்லா பரட்டி அடிக்க போகிறோம். இந்த பரட்டையும் பார்க்குறியா? அதுதான் மொத்தம் ஒரு பாக்கெட்டை ஊற்றிட்டேன். அப்போதே ஊறும், ஊறி இப்படி போகும். எப்படி இருக்குடா? எப்படி இருக்கு? கடையில் வாங்கினது நல்லா இருக்கும். நம்ம வறுத்தது நான் டேஸ்ட் பண்ணல. மீன் எடுத்துங்க, ஆளாலும் எடுத்துங்கப்பா. பங்கு வச்சு பங்க பிரியா நிற்க மாட்டேங்குதுடா. ஓகே கைஸ், அதை பார்த்தீங்கன்னா பரோட்டா பக்கத்து ஊருக்கு இருக்கட்டும். நம்ம வந்து நண்டு வந்து வறுத்த நண்டு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் நண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா உரப்பாக காரசாரமாக நல்லா சுருக்குன்னு இருக்குது மக்களே. முழுசு அப்படியே மென்று திங்கிற மாதிரி இருக்கும். வேற லெவலில் இருக்குது. வண்டுடா, காட்டுக்குள்ளே இருக்கான் வண்டு வந்து நிறையா வந்து உட்காருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு மீனை ட்ரை பண்ணி பார்ப்போம். மீன் பார்த்திங்கன்னா வந்து வழக்கம் போல் சூப்பராக இருக்குது. ஓகே, ஊற்ற ஒரு பக்கமாக ஓரம் வச்சுட்டு சாப்பிடுவோம். பரோட்டா மக்களே. ஓகே, எல்லோரும் சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறோம். நீங்களாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபெக்டாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டோம். வேரில் வரைஞ்சி சாப்பாடலாம் ஒரு ஆள் மட்டும் குட்டிக்கிருக்காப்புல, ஒரு ஆள் மட்டும் சாப்பிட்டுருக்கேன். நாங்கள்லாம் சாப்பிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு சாப்பாடு, சரியான சாப்பாடு. இன்றைக்கி மீன் வறுவல், நண்டு வறுவல், பரோட்டா, வேறு லெவல் சாப்பாடு. அது கொடுத்தது செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் கேம்பிங் ஃபயர் போட போகிறோம். அதுக்கான வேலையை வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னா வந்து கேம்ப் ஃபயர் போட்டு அதுக்கப்புறமா வைப் பண்ண போகிறோம். என்ன பண்ணலாமா? வந்து நாங்கள் கேம்ப் ஃபயர் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கேம்ப் ஃபயர் வந்து போட போகிறோம். ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா கேம்ப் மட்டும்தான் போட்டிருக்கோம், ஃபயர் போடல.
ஃபயர் அடுப்பில் மட்டும் அடுப்பில் சமைச்சிருக்கோம். அந்த வாட்டி வந்து கேம்ப் ஃபயர் வச்சு உட்காந்து எப்போ நாங்கள் போகிறோம். காற்று அடிக்குது, என்ஜாய் பண்ண போகிறோம். விறகுலாம் அடிக்கிட்டு நினைப்போம் அடியில் வைக்கணும்டா, கைக்கு போகாதடா. சும்மா அங்கிட்டு வை ஓலை கொத்த எடுத்துக்கோம். அதுதான் அங்கனைக்கில் ஓரத்தில் இருந்துச்சு பாரு ஓலை கொத்து. காற்றடிக்குது. இதில் கொஞ்சம் கேட்டு வச்சுக்கிறேன். தட்டி விட்றாத. கட்ட மாட்டேன்டா. அப்புறம் 5000 உனக்கு ஃபைனு. என்ன கொஞ்சம் பெரிய ஓலை கொத்து இருந்தால் எடுத்துவாங்களே. இல்லையே நீ போய் மக்களை பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி எரியும் பாருங்க. சூப்பராக இருக்கு. அந்த பொம்மை குட்டியா எங்கள் ஸ்பீக்கருங்களா மக்களை கேம்ப் ஃபயர் செமையாக இருக்குது. அதான் வா என்னடா அது பாட்டை போடுங்கடா. ஆமாம் இதில் பாட்டு போட காப்பி அடிச்சு வருங்கள. ஒரு 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இருங்க நான் காமிக்கிறேன். நாங்க தெரியுதா 11:06 இப்படி காமிக்கிறேன். 11:06 ஆயிடுச்சு. போய்ட்டு நாங்கள் வந்து தூங்க போகிறோம். நல்லா உள்ளே போங்க, ரூமுக்குள்ளே போங்க. நீங்கள் தான் வலது காலம் எடுத்து வச்சு உள்ளே போங்க. ஆல்ரெடி இப்போ தூங்கி இருக்காண்டா. மதிக்கவே எனக்கு இந்த அதெல்லாம் சாத்திர உள்ள உள்ளதே கொசு வலையை மட்டும் போட்டுருங்க. கொசு வந்து ஏதாச்சும் உள்ள எல்லாம் வந்து சொன்னா கொசு. ஆமாம் கொசு வலையை மட்டும் சாத்துறா. நல்லா மூடிடுறது உள்ள எல்லாம். வேர்த்து ஊத்துதியா? வேர்த்து கொஞ்சம் கசகசன்னு போனோன்னு என்ன பண்ணேன், சாப்பிட்டுட்டு உள்ள உட்காந்துட்டேன். பயந்துக்கிட்டு இல்லை, சும்மா அப்படியே வளர்த்துட்டு அதே உண்மை வந்துருச்சு வழியில். அப்புறம் என்னத்த நண்பர்களை இல்லை கேம் விளாட ஆரம்பிச்சேன். என்ன கோஸ்டா கோஸ்ட் நாங்கள் தூங்க போகிறோம். உங்களை காலையில் வந்து சந்திக்கிறேன். குட் நைட் எல்லாருக்கும். குட் நண்பர்களை இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு தூக்கம் இல்லை, விசிறி மேலே செஞ்சுக்கிருக்கேன். காற்று வேறு அடிக்க மாட்டேங்குது. மணி எத்தனை கரெக்டாக 11:51 12 மணி. 12 மணிக்கு வச்சுக்கவே ஒருத்த மட்டும் நல்லா அசந்து தூங்குறேன். எங்கள் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லை. ரொம்ப ஒரே இது வெக்கையாக இருக்குன்ட்டு விசிறி மட்டை செஞ்சுக்கிருக்கேன். வேறுங்க இது எந்த ஏன்ட்டு விசிறி மட்டை இனிமேலே செய்ய போகிறேன். இது என்னால் பின்னிக்கிட்டு இருக்கேன், என்னன்னு தெரில. நான் சடை பின்னிக்கிறேன். நான் வந்து இப்போ செய்ய போகிறேன். அதில் அப்படி இங்கே பிடிஞ்சிச்சுரா. வெடியட்டும், சென்ன சூரியன் வரட்டும். சூரியன் வரட்டும், குப்பரை விழுந்து படியா சூரியன் வரட்டும். நைட்டு வந்த கொசெல்லாம் வெளியில் போக முடியாமல் உள்ளே உட்காந்துருச்சு. இவர்களே பார்த்தீங்கன்னா வந்து மணி ஆயிடுச்சு, விடிஞ்சிருச்சு மக்களே. ஆப்பு 5:50 வெளியில் பாருங்கள், நல்லா விடிஞ்சிருச்சு. வெளியில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. நீ எந்திரிக்கிறீங்களா? எந்திரிக்கலையாடா? சரி பையன் எந்திரி. கடையை பார்த்தீங்கன்னா சூப்பராக அடைஞ்சிச்சு. யாருங்க இப்போ மட்டும் என்கிட்ட ட்ரோன் கேமரா இருந்துச்சுன்னா மேலே பறக்க விட்டு காமிச்சிருப்பேன் நாங்கள் எந்த மாதிரி இடத்துல இருக்கோம்னு. உள்ள காட்டுக்குள்ளே இருக்கோம், சரியான காடு இது. வெளியில் பார்க்கும்போது அப்படி வயக்காடு மாதிரி தெரியும். நான் ஒரு இடத்து ட்ரோன் கேமரா வாங்கிட்டு உங்களுக்கு இங்கேருந்து பறக்க வரும் மேலே எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள்.
ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இதே எதுவும் பால் பவுட்ரு எடுத்துக்கு வந்தீங்களா? பால் பவுட்ரு சீனி இது எதுவுமே எடுத்துகிட்டு வரலையா? இந்த டீ அதை எடுத்துக்கு வந்து தான் டீ போட்டு குடிச்சிருக்கலாம். கேட்டேன் எடுத்துட்டு வரலையா? வேறு என்ன பண்ணுறது, கிளம்ப வேண்டியதேன். ஓகே மக்களை, சூப்பராக விடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கொட்டையை பிரிச்சுட்டு அப்புறமாட்டி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். டாட்டா, பை பாய், சி யூ. பை கிளம்புறோம். பாய்.